நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, உங்க போன்ல நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்ஸ்அப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நீங்க கூடிய சீக்கிரத்தில் அனுபவிக்க போறீங்க. அது என்னெல்லாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க போன்ல நீங்க டிஃபால்ட் கீபோர்டை பயன்படுத்தாம கூகுளோட ஜி போர்டை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, ஜி போர்டுல செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல இந்த ஜி போர்டை பயன்படுத்தும் போது நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, மெசேஜ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து இமோஜி சஜஷன் இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு சஜஷன் பண்ணும். நீ டைப் பண்ண போறது வந்து இதுதானா அப்படின்னு நமக்கு வந்து சஜஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி போர்டோட செட்டிங்ஸ்குள்ள போய் இதை நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சஜஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கும். அதே போல வாட்ஸ்அப்பும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க அதிகமா ஸ்டிக்கர்ஸை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, குறிப்பா அதாவது ஆல்ரெடி ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்கு, இது இல்லாம நீங்க சொந்தமா ஸ்டிக்கர்ஸும் கிரியேட் பண்ணலாம். இப்படியும் நீங்க பண்ண முடியும். மூணாவதா வாட்ஸ்அப் என்ன சொல்றாங்க, ஸ்டிக்கரோட சஜஷன் வந்து நாங்க வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது சாட் பார்ல நீங்க மெசேஜ் டைப் பண்ணும் போதே அது இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. எப்படி சமல? ஸோ ஸ்டிக்கர் சஜஷன் விரைவில் வாட்ஸ்அப்ல வரப்போகுது. நான் சொன்னல வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர் சஜஷன் வந்து அறிமுகப்படுத்த போறாங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், ஜி போர்டை நான் வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கிறேன். ஜி போர்டை ஓப்பன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கரெக்ஷன் இருக்கும், அதை நான் வந்து தட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புல நிறைய இருக்கு பாருங்க. ஷோ சஜஷன், நெக்ஸ்ட் வேர்ட் சஜஷன், பிளாக் அஃபென்சிவ் வேர்ட், சஜஸ்ட் கான்டெக்ட், ஸ்மார்ட் கம்போஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வந்து நான் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க, நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுலேருந்து நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன், ஜி போர்டை பயன்படுத்துகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ண மெசேஜ்குள்ளே போகிறேன். போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், எஃப்னு அடிக்கிறேன், அப்புறம் ஐன்னு அடிக்கிறேன், அப்புறம் எஸ்ன்னு அடிக்கிறேன். அடித்த உடனே பாருங்கள் எனக்கு வந்து சஜஷன் பண்ணுது. பார்த்தீங்களா, ஃபிஷ் தானே நீங்கள் அடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கீழே காட்டுது. ஸோ ஓகேன்னா அதை நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நான் FISH கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாகவும் நமக்கு கொடுத்துருச்சு, இமோஜியாகவும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ பெஸ்ட்டாக இருந்தால், கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணி கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜி போர்டு நமக்கு வந்து சஜஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கு. அதே போல் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டிக்கர்ஸ்க்கு வந்து சஜஷன் பண்ண போகுது. அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லெஃப்ட்டில் ஒரு இமோஜி இருக்கா, அதுக்குள்ளே போவீங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் ஸ்டிக்கர்ஸை பார்ப்பீங்க. இதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், சரிங்களா? அதுக்கு நான் ஒரு வேறு மெத்தட் வச்சுருக்கேன். அப்படின்னா இந்த இடத்துல இதை கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டு நீங்கள் அடிக்கும் போதே ஸ்டிக்கரும் நமக்கு சஜஷன் பண்ணும். அது எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செட்டிங் எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் சேட்ஸ்குள்ளே போயிடுவோம். போனதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே தான் வரப்போகுது. இந்த இடத்துல தான் அந்த ஸ்டிக்கர் சஜஷன் வரப்போகுது. இந்த மாதிரி பச்சை கலரில் டாகிள் வந்து டிஸ்பிளே ஆச்சுன்னா ஆன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். மேலே பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருந்துச்சுன்னா அது ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு வேளை அது டிஃபால்ட்டாக ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே வந்து அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். டிஃபால்ட்டாக ஆஃப்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ஸ்டிக்கர்ஸை ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுக்கு சஜஷன் பண்ணும். ஸோ இந்த ஸ்டிக்கரே நீ ஷேர் பண்ண போகிற, அதையா சூஸ் பண்ண போகிற அப்படின்ட்டு சஜஷன் பண்ணும். அது பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணி கூட நீங்கள் யாருக்குனாலும் சென்ட் பண்ணலாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோல இந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புறாங்கல்ல, அது வேற மொழிகள்ல இருக்கும். அப்போ நமக்கு அதுல என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்காகவே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது என்னால் வந்து எடுக்க முடியலை. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட்ஸ்அப்பில் இப்போ யாராச்சும் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மொழியில் இல்லாமல் வேறு ஏதாவது மொழியில் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 5-6 மொழியை வந்து நாங்கள் ஒரு செட்டிங்காக க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்துறது மூலியமாக வரக்கூடிய வாய்ஸ் மெசேஜை நீங்கள் உங்களுடைய மொழிக்கு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்டாக மாற்றிக்க முடியும், அதாவது எழுத்தாக மாற்றிக்க முடியும்
அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன சொல்றாங்களோ உங்களுடைய மொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த அற்புதமான ஒரு செட்டிங் விரைவில் வாட்ஸ்அப்ல வரப்போகுது. அடுத்ததா வாட்ஸ்அப்ல இந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் வருது பாத்தீங்களா, அந்த மெசேஜ்ல ஏதாவது ஒரு மொழியில இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம புரிஞ்சுக்கிடுறது. அதுக்கு பதிலாக அதை வந்து நம்மளுடைய மொழிக்கு மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஒரு எழுத்து வடிவமாக நம்ம மாற்றிக்கலாம். வாய்ஸ் மெசேஜை எழுத்து வடிவமாக மாற்றிக்கலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி வாய்ஸ் நோட்ஸை அனுப்புனாங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் அது எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா, டிரான்ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ், அப்புறம் ஸ்பானிஷ், அப்புறம் வந்து போர்ச்சுகல், அப்புறம் ரஷ்யன், ஹிந்தி. இப்போதைக்கு இந்த 5 மொழிகள் மட்டும் நமக்கு கொடுக்க போகிறாங்க ஸ்டார்டிங் பேஸில். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம மொழியை இதை ஆட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மொழியை நீங்கள் தொட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மொழி வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ எந்த மொழியில் வந்திருக்கோ அந்த மொழியே அப்படியே நம்ம மொழிக்கு ஒரு டெக்ஸ்ட் வடிவத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. செமல வாட்ஸ்அப்பில் வரப்போகுது, விரைவில் நீங்கள் எதிர்பார்க்க. ஸோ வாய்ஸ் நோட்ஸில் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், எந்த மொழியினாலும் பேசிட்டு போட்டோம், அனுப்புகிறவங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம மொழியில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீ எத்தனடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். செமல விரைவில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய வாட்ஸ்அப். இல்லை நம்முடைய வாட்ஸ்அப். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன 2 விஷயங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.